ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவிதையில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜாக்கெட் தச்சு போடுறப்ப பின்பகுதியில் ஆம்கோல் கிட்ட லூஸ் வரும். ஒரு சில நேரங்களில் டைட்டாக கையையும் பிடிச்சி சேர்த்து உடம்போடு சேர்த்து டைட்டாக இழுக்கும் பின்பக்க ஆம்கோல். அந்த ரெண்டு லூஸ் வர்றதும் சரி, டைட்டாக இருக்கிறதும் சரி, எதனால் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி நம்ம ஆம்கோலை மார்க் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். என்னென்ன ஒரு சைஸுக்கு எந்தெந்த அளவில் நம்ம ஆம்கோல் வளைவுக்கு அளவெடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நான் ஒரு சார்ட்டில் தான் உங்களுக்கு பின்பகுதி நம்ம எப்பயும் போல் வரைவோம் இல்லையா, உயரம் எடுத்திருக்கோம், அகலம் எடுத்து பின்பகுதிக்கு பாக்ஸ் போட்டு கழுத்தகலம், ஷோல்டர், ஆம்கோல் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஆம்கோல் எப்படி வரைகிறது அப்படின்றது தான். பின்பக்கம் நம்ம ப்ளவுஸ் போடுறப்ப பின்பக்கம் லூஸ் விழுந்து ஆம்கோல் கிட்ட மட்டும் ஒரு பை மாதிரி லூஸ் விழுகும். அது எதனால லூஸ் விழுகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இந்த ஆம்கோல் வரைகிறோம் பாருங்க, இதை இந்த மேலே ஏற்றி வரைஞ்சிட்டோம்னா இந்த இடத்துல துணி நிறையா இருக்கும். இந்த வளைவு போடுறப்ப நம்ம என்ன அளவு இங்கே நம்ம 1 இன்ச் எடுக்கலாம், 1.25 இன்ச் எடுக்கலாம், 1.5 இன்ச் எடுத்து நம்ம ஒரு வளைவு போடுவோம். நான் அந்த வளைவை போட்டுட்டு உங்களுக்கு அதுலேருந்து நான் மெஷர் பண்ணி சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு 1.5 இன்ச் இந்த பாயிண்ட்டு பாருங்கள், ஆம்கோல் இருக்குது. எந்த ஒரு ப்ளவுஸ் சைஸாக இருந்தாலும் சரி, நான் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு அளவு. இப்போ பாருங்கள், நான் 1.5 இன்ச் வைக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் எடுக்கிறோம். ஒன்றரை இன்ச்சு. இந்த கோடு பிகினர்ஸ்க்காக நான் போடுறேன். இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ தான் பழகிருந்தாலும் இந்த ஆம்கோல் கிட்ட எங்களுக்கு ஃபிட்டே வரல அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 1.5 இன்ச்சு இங்கே குறிச்சிருக்கோம். இந்த இடத்துல இந்த 1.5 இன்ச்சு இந்த அளவு 1.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இது 1, இது 1.25, இது 1.5. இந்த 3 அளவுகள் தான் நம்ம என்ன ஒரு சைஸாக இருந்தாலும் மாற்றி மாற்றி வைப்போம். இதை விட கூடவோ இதை விட குறைச்சோ நம்ம பின்பகுதிக்கு வைக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு 1.5 இன்ச் வச்சுருக்கேன், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே கொண்டு இந்த இதோட சேர்க்குறீங்க. இப்படியே டாட்டாட்டா வைங்க, டாட்டாட்டா வச்சு வளைகிற மாதிரி கொண்டு வாங்க. அதே போல் இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஆம்கோல் வளைவு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கையில் நியூஸ் பேப்பரில் எவ்வளோக்கு எவ்வளோ வரைஞ்சி கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது உங்களுக்கு அழகாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ 1.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். இப்போ ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸுன்னு வச்சுக்கிறோம், ஒரு 30 இன்ச்சு ப்ளவுஸ்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா அவங்க ப்ளவுஸ் தச்சு போடுறப்ப இந்த இடத்துல நம்ம உடம்புல பை மாதிரி துணி கொஞ்சம் தூக்கிக்கிட்டு லூஸ் விழுகும். அப்போ லூஸ் விழுகக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த ஆம்கோலில் இந்த அளவை எடுக்கிறோம் பாருங்க, அதை குறைக்கணும். 1.5 எடுக்காமல் ஒரு 1/2 இன்ச்சை கம்மி பண்ணிக்கலாம். ஒரு இப்போ 32 இன்ச்சுனால நீங்கள் தாராளமாக 1/2 இன்ச்சை கூட கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சை எடுத்து அதில் நீங்கள் எப்படி வளைவு போடணும். அப்போ உங்களுக்கு அந்த லூஸ் விழுகாது. இதே ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் 1.5 இன்ச்சு எடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு ப்ளவுஸ் லூஸ் விழுகுது. இந்த பின்பக்கத்தில் இந்த ஆம்கோல் கிட்ட கை கிட்ட பின்னாடி தூக்கிக்கிட்டு இருக்கும். இந்த ஆம்கோல் கிட்ட இந்த துணி தூக்கிக்கிட்டு இருந்தால் நீங்கள் அந்த சைஸ் எந்த சைஸாக இருந்தாலும் கஸ்டமருக்கு அந்த மாதிரி ஃபால்ட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சி வச்சு அப்படியே வரைஞ்சி நம்ம வெட்டணும். அதுதான் இதுக்கான தீர்வு. இந்த லூஸாக வருதுனாலே இந்த ஆம்கோல் வளைவுக்கு நம்ம இந்த உயரம் எடுக்கிறோம் பாருங்கள், இதை குறைச்சிக்கணும். இப்போ நம்மளுக்கு டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ லூஸாக இருந்தால் இந்த ஆம்கோல் உயரம், இந்த வளைவுக்கு உயரம் வைக்கிறோம்ல, அதை ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கலாம். இல்லை 1.5 வைக்கிறோம் லூஸாக இருக்குது அப்படின்னா 1 இன்ச்சு வச்சுக்கலாம், இல்லை 1.25 வச்சுக்கலாம். இப்போ 1.25 வச்சுருக்கீங்க, உங்களுக்கு லூஸாக தான் இருக்குன்னா நீங்கள் 1 இன்ச்சு தாராளமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஆம்கோல் இழுத்து பிடிச்சிக்கிட்டு பின்பகுதியில் கையை சேர்த்து உடம்போடு சேர்த்து இழுத்துக்கிட்டு இருக்கும். அது எதனால் அப்படின்னா இந்த அளவை நம்ம குறைச்சி வச்சுருப்போம்.
அந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ 1 இன்ச்சு வச்சு நீங்கள் ஒரு 32 இன்ச்சு ப்ளவுஸ்க்கே 1 இன்ச்சு வச்சு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அவங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருந்தால் அப்போ 1.25 இன்ச்சு வச்சுக்கணும். அப்போ அந்த அவங்களுக்கு இழுக்காமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக தேவையில்லை, ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கூட்டினா போதும். இப்போ ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு, அதாவது பெரிய சைஸ்னாலே நம்ம 45க்கு மேலே போயிடுங்க, அதுதான் பெரிய சைஸ் ப்ளவுஸு. அது நம்ம ஒரு 1.25 இன்ச்சே நீங்கள் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு டைட்டாக இழுத்து முடிச்சுக்கிட்டு பின் முதுகு ஆம்கோல் கிட்ட இழுத்து டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம 1.5 வச்சுக்கணும். இந்த உயரத்தை நீங்கள் கூட்டி இந்த வளைவை போடுறப்ப அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதே போல் இந்த ஷோல்டரையும் நம்ம கம்மி பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணணும். ஷோல்டர் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆம்கோல் இப்படி வர்றப்பையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு இருக்கும். அதனால் ஷோல்டரையும் கொஞ்சம் தள்ளி வச்சு அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் சரி பண்ணணும். ஷோல்டர் சரியாக இருக்குது, இங்கே மட்டும்தான் பின்னாடி போடையில் இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வளைவுக்கான உயரத்தை மட்டும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கணும். லூஸாக இருந்தால் இந்த உயரத்தை குறைக்கணும். இழுத்துக்கிட்டு இருக்கு பின்பகுதியில் கையோடு சேர்த்து டைட்டாக ஆம்கோல் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த உயரத்தை கூட்டிக்கணும். இது ரொம்ப கூட்டுறது கிடையாது. இது 1 இன்ச்சு, 1.25 இன்ச்சு, 1.5 இன்ச்சு ஒவ்வொரு சைஸை பொறுத்து அது மாறுபடும். அதனால் அந்த அளவுக்கு தான் 1/4 இன்ச்சு வித்தியாசத்தில் இருந்தெல்லாம் கூட்டுறது குறைக்கிறது இருக்குது. நீங்கள் ரொம்ப இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இதுதான் அளவு. இப்போ நான் எந்தெந்த சைஸுக்கு என்னென்ன அளவுகளில் நீங்கள் வைக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ 28 இன்ச்சில் இருந்து சைஸ் 28 இன்ச்சு நான் சொல்கிறது ஜாக்கெட்டுக்கு இந்த அளவு 28 இன்ச்சு முதல் 32 இன்ச்சு வரை இந்த ஆம்கோல் வளைவுக்கு இந்த இடத்துல எடுக்கிற உயரம் 1 இன்ச்சு எடுத்தீங்கன்னா போதுமானது. 1 இன்ச்சுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லூஸ் விழுந்துடும். 1 இன்ச்சு எடுங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும், இழுத்துக்கிட்டெல்லாம் இருக்காது. ஒருவேளை இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சில கஸ்டமருக்கு இழுத்துச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி வச்சுக்கலாம், அவ்வளோதான். அடுத்ததாக 33 இன்ச்சிலேருந்து 33 இன்ச்சு ஜாக்கெட்லேருந்து 45 ஜாக்கெட் வரைக்குமே சைஸ் வரைக்குமே நீங்கள் 1.25 இன்ச்சு இந்த உயரம் 1.25 இன்ச்சு எடுத்துக்கிறீங்க. 1.25 இன்ச்சு எடுத்து நான் சொல்கிறது ஜாக்கெட்டோட பின் பக்கத்துக்கான ஆம்கோல், அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. பின் பக்கத்துக்கு இந்த அளவு எடுக்கிறோம். 1.25 இன்ச்சு வைக்கிறோம். 1.25 இன்ச்சு வச்சு 1.25ங்கிறப்ப கொஞ்சம் இதை விட கம்மியாக வரும். 1/4 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும் பாருங்க. இந்த 1/4 இன்ச்சு வித்தியாசம்னாலும் 1/4 இன்ச்சு தானன்றப்போ உங்களுக்கு இங்கே வரையிறோன்னு வச்சுக்கோங்க. 1.25 இப்படி வரும். அப்போ இதோட இப்படி ஜாயிண்ட் ஆகும். இங்கே இப்படி வரும், இதோட ஜாயிண்ட் ஆகும். இதே இது 1 இன்ச் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு இப்போ ஒரு 1.5 எடுக்க வேண்டியவங்களுக்கு நீங்கள் 1/4 இன்ச்சை குறைச்சி எடுத்தீங்கன்னா அப்போ இந்த இடம் உங்களுக்கு இழுக்குமா? இந்த துணி தான் உங்களுக்கு லூஸ் விழுகிறதுக்கான காரணமும் அதுதான். நம்ம கூட்டி எடுத்தால் லூஸ் விழுந்துடும், குறைச்சி எடுத்தோம்னா இழுத்துக்கிடும். பின்பகுதியில் ஆம்கோலி இழுத்துக்கிடும். அதுதான் வித்தியாசம். உங்களுக்கு 1/4 இன்ச்சு தான் நினைக்கிறோம். இந்த ஆம்கோலில் மட்டும் 1/4 இன்ச்சாக இருந்தாலும் கவனமாக இந்த வளைவை போடணும். இப்போ 45 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் வரைக்குமே நீங்கள் 33லேருந்து 45 வரைக்குமே நம்ம 1.25 இன்ச்சு வச்சுக்கிறோம். 1.25 இன்ச்சு நீங்கள் ஆம்கோல் வளைவுக்கு வச்சு நீங்கள் வரையில உங்களுக்கு அந்த ப்ளவுஸு சரியாக இருக்கும். 46 இன்ச்சு சைஸுக்கு மேலே வேறு எந்த ஒரு பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு மேலே கூட்ட வேணாம், அது நல்லா இருக்காது. 1.5 இன்ச்சு தான் ஆம்கோல் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். வச்சு நம்ம வரைஞ்சி ஆம்கோல் இந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை தச்சு போடுறப்ப ரொம்பவே சூப்பராக வரும்.
இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் அளவெடுக்கையில் சரியாக இருக்கும். ஆனாலும் ஜாக்கெட்டை பொறுத்த மட்டுக்கும் எல்லா சைஸ் ப்ளவுஸும் எல்லா கஸ்டமருக்கும் ஒரே சைஸில் உள்ள கஸ்டமருக்கு பொருந்தாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இழுக்கலாம், ஒரு சில பேருக்கு லூஸ் வரலாம். 1 இன்ச் வச்சு நம்ம சின்ன சைஸுக்கு வரைஞ்சி வெட்டியிருக்கோம். எல்லாருக்குமே அந்த சைஸ் உள்ளவங்களுக்கு சரியாக இருக்குது. ஒருத்தர் மட்டும் வந்து எப்போ எனக்கு ரொம்ப இழுக்குதுப்பா, டைட்டாக இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சை கூட்டிக்கலாம். ஆம்கோலில் இந்த வளைவுக்கு நெக்ஸ்ட் ப்ளவுஸில் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு, ஏன்னா வெட்டி தச்ச ப்ளவுஸை நம்ம அதை வந்து ஃபால்ட்டு ஆம்கோல் ஃபால்ட்டாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம லூஸ் வருதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரித்து விட்டு லேசாக 1/4 இன்ச்சை குறைச்சி வெட்டினோம்னா லூஸு சரியாயிடும். ஆனால் டைட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த ப்ளவுஸில் நம்ம சரி பண்ணி கொடுத்துக்கலாம். அதனால் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம வெட்டுறப்ப இவங்க ஆம்கோல் கிட்ட டைட்டாக இருக்குது, அப்படி ஆம்கோல் பிடிச்சி இழுக்குது, டைட்டாக இருக்குன்னாங்க, அப்போ வளைவை நம்ம கொஞ்சம் 1/4 இன்ச்சு கூட்டி வச்சுக்கணும் அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ லூஸாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சை இந்த மாதிரி வளைவு போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது சரியாக இருக்கும். இப்படி தான் நம்ம ஆம்கோல் வளைவுகளை நம்ம சரி பண்ணணும். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.